குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 4ஆம் தந்திரத்தில் பிரிவு 2 திருவம்பல சக்கரம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 1001 வசியம், அதாவது கவர்ச்சி அப்படின்னு அர்த்தம். ஏய்ந்த வரி தார மேட்டின் மேலே பூசி ஏய்ந்த வகார முகாரமெழுத்திட்டு வைத்ததோர் வில்வ பலகை வசியத்து கோய்ந்தவை தென் 10,000 வேண்டிலே. மகரம் முதலாக வரையப்பட்ட 5 எழுத்து ஏட்டின் மீது அரிதாரத்தை பூசுதல் வேண்டும். அதன் மேலே அகார உகாரங்களை எழுதி வசியத்துக்கு பொருந்திய வில்வ பலகையில் வைத்து 80,000 ஒரு ஏற்றுக. அரிதாரம் 8 அப்படின்னா கட்டி அரிதாரம், காட்டரிதாரம், கணத்தி அரிதாரம், தகட்டரிதாரம், தாளகம், பொன்னரிதாரம், மடலரிதாரம், வைப்பரிதாரம் என்பன. திருமேனி அப்படின்னா செந்நிறம், திசை கிழக்கு, காலம் வியாழக்கிழமை, விடிந்தவுடன், வியாழ ஓரை. வசியமானது உலக வசியம், அரசர் வசியம், பெண்டிர் வசியம், ஆடவர் வசியம், பகைவர் வசியம், விலங்கு வசியம் என பல வகைப்படும். பாடல் 1002 ஆகர்ஷணம், அதாவது அழைப்பு. என்னா கருடனை ஏட்டின் உகாரமிட்டு என்னா பொன்னாளி எழுவெள்ளி பூசிடா வெண்ணாவர் பலகையிலிட்டு மேற்கே நோக்கி என்னா வெழுத்தோடு 80,000 வேண்டிலே. கருடனை அப்படின்னா ஆகர்ஷணம், பொன்னாள் அப்படின்னா வியாழக்கிழமை, இதற்குரிய காலம் சுக்கிரவாரம், முதல் சமயம் இரவு சுக்கிரஹோரை. இஃது அரசர் அழைப்பு, உலக அழைப்பு, மாதர் அழைப்பு, ஆடவர் அழைப்பு, விலங்கு அழைப்பு, பகைவர் அழைப்பு, நீரின் அழைப்பு என 7 வகைப்படும். 8 கருமங்களில் இங்கு 6 கூறப்பட்டுள்ளன. கருதப்படுகின்ற ஆகர்ஷண முறையாவது ஓலையில் யகார முதலாக மாறி அமைத்து அந்த 5 எழுத்தினையும் எழுதுக. கருதுதற்குரிய வியாழக்கிழமையில் வெள்ளி பொடி பூசி வெண்ணாவல் பலகையில் வைத்து மேற்கு திக்கை நோக்கி அமர்ந்திருந்து 80,000 பிரணவ தியானத்தை செய்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இத்துடன் திருவம்பல சக்கரம் நிறைவு பெற்றது. 3ஆம் பிரிவான அர்ச்சனை, அதில் வரும் 1003 முதல் 1014 வரையான பாடல்கள் ஷார்ட் வீடியோல தனித்தனியா உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேங்க. சோ மீண்டும் பிரிவு 4 நவகுண்டம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.